நடைபெறக்கூடிய மாநாடு பக்தர்கள் மாநாடு அல்ல. அது ஒரு இந்து முன்னணி என்கிற ஒரு அமைப்பு நடத்துகிற மாநாடு. பாஜக இந்து முன்னணி என்கிற இரண்டு அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து நடத்துகிற மாநாடை ஒழிய அது பக்தர்கள் மாநாடு அல்ல. வட மாநிலங்களில் பிஜேபி எந்த யுக்தியை கையாண்டார்களோ, கடவுளின் பெயரால் மத கலவரங்களை உருவாக்கி அரசியல் செய்து கால் பதிக்கக்கூடிய அரசியலைத்தான் வட மாநிலங்களிலே பிஜேபி செய்தது. கேரளாவில் ஐயப்பனை உயர்த்துவதும், மகாராஷ்டிராவிலே துர்காவை உயர்த்துவதும், உத்தரப்பிரதேசத்திலே ராமரை உயர்த்துவதும் என் தமிழர்களினுடைய கடவுளாக இருக்கிற முருகனை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு இழுக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை என்பது, இறை நம்பிக்கை என்பது, ஆன்மீகம் என்பது அரசியலோடு தொடர்பு படுத்தக்கூடாது. தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து பட்டியலின மக்கள், குறிப்பாக அருந்ததியர் மக்கள் தாக்கப்படுகிற போது பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் கொடுக்கப்பட்ட எந்த புகார் மனுக்களின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்பதை தாண்டி பாதிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த மக்களையே இழிவாக நடத்தக்கூடிய செயல் நாமக்கல் மாவட்ட எல்லைக்குட்பட்ட எல்லா காவல் நிலையங்களிலும் அது தொடர்கிறது. அது பரமத்தி வேலூராக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், மோகனூராக இருக்கலாம், நாமக்கல் டவுன் காவல் நிலையமாக இருக்கலாம். இந்த காவல் நிலையங்களில் பணிபுரியக்கூடிய இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளும் இந்த புகார்களை ஒரு மெத்தனமாக கையாளுகிறார்கள் என்பதை விட ஒரு சாதிய மனநிலையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பது மிகுந்த வருத்தமளிக்கிறது. இது போன்ற மெத்தன போக்கோடும் சாதிய மனநிலையோடும் நடந்து கொள்கிற நாமக்கல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. ஒருவேளை அழுத்தத்திற்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டாலும் எந்த குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவதில்லை. புகார் கொடுக்கக்கூடிய புகார்தாரர்களை, பாதிக்கப்பட்ட மக்களை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுவதும், வேண்டுமென்றே அந்த புகார் மனுக்களை காலதாமதம் செய்து எம்எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த புகார் மனுவை தள்ளுபடி செய்யக்கூடிய மனநிலையும் செயல்களும் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது. எங்களை பொறுத்தவரை திராவிட மாடல் அரசிற்கு இந்த ஆட்சி அமைவதற்கு எங்களால் இயன்ற பல பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பிஜேபி கால் பதித்து விடக்கூடாது என்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி தன்னால் இயன்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்லது அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயல் நடக்கிறதோ என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இங்கே நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே காவல்துறைக்கு தலைவராக இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி நடைபெறக்கூடிய பட்டியலின மக்கள் மீது நடைபெறக்கூடிய இந்த வன்முறைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகாரிகளுக்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்பது போன்ற கவனத்தை தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிலை தொடர்கிற பட்சத்தில் நிச்சயமாக காவல் நிலைய முற்றுகை போராட்டங்களோ அல்லது அதற்கு பொறுப்பெடுக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் கவனத்தை கொண்டு போகக்கூடிய நடவடிக்கைகளோ தமிழ் புலிகள் கட்சி ஈடுபடும். எனவே நாமக்கல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் ஜாதிய மனநிலையிலிருந்து விடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால் நிற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இப்போ தொடர்ந்து திமுக அரசுக்கு சப்போர்ட் இருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ் புலிகள் கட்சிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இது மாதிரியான இல்லை, நாங்கள் கடந்த காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து களப்பணியாற்றினோம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். இப்பொழுது வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ் புலிகள் கட்சிக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலனை செய்து நிச்சயமாக இடம் ஒதுக்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம்
2026 நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற போதுதான் பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவாரிகளுடைய சிந்தனைகளுக்கு, அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்கிற ஒரு கருத்து, அந்த கருத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஆதரவு நிலை தொடர்கிறது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான ஆதரவு நிலைப்பாட்டில் மாறுபட்டில்லை. அதே சமயத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் உழைக்கக்கூடிய இந்த இயக்கத்தை அல்லது இந்த மக்களை காவல்துறை அதிகாரிகள் இப்படி இழிவாக அவதூறாக நடத்துகிறார்களே என்கிற அந்த செய்திகளையும் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எனவே இதை திராவிட முன்னேற்றக் கழகம் பரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, கேட்டிருக்கிறோம், பேசுவோம். முதலமைச்சரிடமும் இது குறித்து பேசுவதற்கான நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய மெத்தனத்தை மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலும் கொண்டு செல்வோம் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. அந்த பக்தர்கள் மாநாட்டில் வந்து திமுகவுக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் மதசார்பற்ற மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் மதுரையிலே ஒரு மனித சங்கிலி போராட்டம் பல்வேறு அமைப்புகளால், குறிப்பிட்ட ஒரு 50 அமைப்புகளுக்கு மேற்பட்ட அமைப்புகளால் ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நானும் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டோம். அந்த மனித சங்கிலி போராட்டத்தின் வாய்ப்பாகவும் சரி, அல்லது இந்த நீங்கள் கேட்குற கேள்வியாக இருந்தாலும் சரி, நடைபெறக்கூடிய மாநாடு பக்தர்கள் மாநாடு அல்ல. அது ஒரு இந்து முன்னணி என்கிற ஒரு அமைப்பு நடத்துகிற மாநாடு. அதில் பாஜக பங்கெடுக்கிறது. பாஜக இந்து முன்னணி என்கிற 2 அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து நடத்துகிற மாநாடை ஒழிய அது பக்தர்கள் மாநாடு அல்ல. ஆனால் பிஜேபி தமிழகத்தில் கால் பதிக்க முடியவில்லை என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்த பிறகு வட மாநிலங்களில் பிஜேபி எந்த யுக்தியை கையாண்டார்களோ, அதாவது பொதுவாக இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் இறை நம்பிக்கையுள்ள மக்கள், இந்து மத நம்பிக்கையுள்ள மக்கள், அவர்கள் ஒரு கடவுளை வணங்குவது என்பது அவர்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்டது அல்லது அவர்களுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கடவுள் அதிகமான கவனத்தை பெற்றிருக்கிறதோ அல்லது அதிகமான பக்தர்களை கொண்ட ஒரு கடவுள் இருக்கிறதோ, அந்த கடவுளின் பெயரால் மதக்கலவரங்களை உருவாக்கி அரசியல் செய்து கால் பதிக்கக்கூடிய அரசியலைத்தான் வட மாநிலங்களில் பிஜேபி செய்தது. இப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் அது செய்து, கேரளாவில் ஐயப்பனை உயர்த்துவதும், மகாராஷ்டிராவில் துர்காவை உயர்த்துவதும், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் உத்தரப்பிரதேசத்தில் ராமரை உயர்த்துவதும் என்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றார் போன்ற கடவுளை முன்னிறுத்தி அரசியல் செய்வது பிஜேபியினுடைய நிலைப்பாடு. தமிழகத்தில் கால் பதிக்க இங்கே தமிழர்களினுடைய கடவுளாக இருக்கிற முருகனை, தமிழர்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய கடவுளை துணைக்கு தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு இழுக்கிறார்கள். எனவே கடவுள் நம்பிக்கை என்பது, இறை நம்பிக்கை என்பது, ஆன்மீகம் என்பது அரசியலோடு தொடர்பு படுத்தக்கூடாது என்கிற அந்த நிலைப்பாட்டை கண்டித்து தான் நாங்கள் அந்த மாநாட்டை அந்த மனித சங்கிலி நடத்தினோம். எனவே இந்த மாநாடு மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கையாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு மக்கள் நடத்துகிற மாநாடு அல்ல, ஒரு இயக்கம் நடத்துகிற மாநாடு. எனவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்கிற தன்னுடைய அரசியலை தமிழகத்தில் விதைக்க முடியாது, அது எடுபடாது. ஏனென்றால் மதுரையிலே, திருப்பரங்குன்றத்திலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக அவர்கள் இன்றைக்கும் தன்னுடைய அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இது போன்ற அரசியல் எடுபடாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டது. கடந்த 2 நாட்களில் வந்து திமுக கூட்டணியில் வந்து ஓட்டை விழுந்துவிட்டது அப்படின்ட்டு வைகை அது எப்படி பார்க்க? இல்லை, ஓட்டை போட முயற்சி பண்ணுறாங்க, ஒருபோதும் அது நடக்காது. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. கூட்டணியில் இடம் பிடிக்கக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் ஆதரவு தான் பெருகுது. இன்னும் சில கட்சிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதே ஒழிய இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே திமுக அணி வலுவாக இருக்கிறது.